என்னடி சொல்ற? மாமியார்காரி முடியாம நடக்கிறான்ட்டு வாய்க்கு வந்தெல்லாம் பேசாத, பொய் சொல்லாதடி. மாமா என் பேர்ல உங்க வீட்டை எழுதி கொடுத்தத நான் ஏன் உங்கள்கிட்ட பொய் சொல்ல போறேன்? மாடி ராணி, இதை நம்பாத. இவன் உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டை மூட்டிடுறதுக்காக இப்படி ஒரு கதையை கட்டுவா. ஆமா, நீ சொல்ற மாதிரி கூட உண்மையா இருக்கலாம். இவளால நம்பவே முடியாது, ஏன்னா அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்தவ இவ. ஆமா, நம்ம மாதிரினா எனக்கு ஒன்றும் இல்லத்த. மாமா வரட்டும் வீட்டுக்கு, அவங்ககிட்டே நேரடியாக கேளுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தெரியலத்த உங்களுக்கும். மாமனார் இப்போ சாப்பிட்ற டைம் தானே, வந்துருவார்ல. வந்தோம் நான் கேள்வி கேட்கறதில்ல. நீ இப்போ ஆடி போயிட மாட்டா? விஷயத்தை கேட்டு நான் ஆடுறேனா இல்லை நீங்கள் ஆடுறீங்களான்னு பார்க்கலாம் த. ஓ, மாமாவே வந்துட்டாரு பாருங்க, அவட்டே நேரடியாக விஷயத்தை கேட்டுக்கோங்க. என்ன விஷயமா? இப்பதான் கடையில இருந்து வந்தேன், ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைமா. ம், சரி மாமா. ஓ, நீர் கொஞ்சம் நில்லும் இங்கே. என்னடி கேரளா பாஷையெல்லாம் பேசுற? ஆமாம் மாமா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அத்தை வெவ்வேறு பாஷையில் பேசுவாங்க பாருங்க. என்ன விஷயமா? ராணி, என்ன விஷயம் என்கிட்ட கேட்கணும், சொல்லு முத. உங்கள் வீட்டு தள்ளி 2 வீடு மாடி வீடு இருக்குல்லங்க, அந்த வீடு யார் பேர்லங்க இருக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? என் பேர்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு ராணி. பாட்டி மேற்கொண்டு கேளுங்க, மாமா தெளிவா சொல்லுவாரு. உன் பாச மருமகாரி என் காதல ஒத்து ஊத்துறா. அந்த வீடு அவ பேர்ல நீங்க மாத்திட்டீங்களாமே, ஏயா இது உண்மையோ? அத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இப்பதான் மாமா சொன்னேன். எனக்கு வேலை இல்லாம பண்ணிட்டேன். சரிம்மா. ஆமாண்டி, அந்த வீட்டை நம்ம மருமக பேர்ல தான் எழுதி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன அதுக்கு வந்தது உனக்கு? ஐயா, உனக்கு என்ன கொழுப்பு இருக்கும்? அந்த வீடு வெறும் இடமா வாங்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டுறப்ப செங்கல் மணல் எல்லாம் நான் தலையில தூக்கி எல்லாம் நான் இது பண்ணலையா? வீட்டு வேலைக்கு ஏதாவது உதவலையா? ஏயா கொஞ்சம் கூட கண்ணு தெரியாது உனக்கு? அந்த வீட்டை போய் உன் மருமக பேர்ல எழுதி கொடுத்துருக்க, என்ன நியாயம் அது? நம்ம வந்துதான் 10 வருஷம் ஆகுது, அது பேர்ல எதுவுமே கிடையாது. உன் பேர்ல 2-3 இடம் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு என்ன, 2 வீடு ஃப்ளோர் தானே, அதுதானே என் பேர்ல உள்ளதை உன் மருமக பேருக்கு மாத்தி கொடுத்துருக்கேன். அதுக்கே இவ்வளவு கோப்படுற? என்ன மாப்பிள இப்படி தெரியாம அறியாம பேசிட்டு இருக்கீங்க? அது உங்க பையனுக்கு எடுத்து கொடுத்தாலும் ஒண்ணு, அதை போய் உங்க மருமகளுக்கு எழுதி கொடுத்துருக்கீங்களே, இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்க? நம்ம வீட்டு விஷயத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நம்ம வீட்டு விஷயத்துல சண்டை எதுவாக இருந்தாலும் நீங்க தலையிடாதீங்க, அமைதியா போய் உட்காருங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க உப்புக்கு சப்பானி எதுவும் பேசாதீங்க. யோ, யார் ஒப்புக்கு சப்பானி? அந்த வீட்டுக்காக எங்க அம்மாவை தானே உழைச்சாங்க. இப்ப அவங்கள ஓரமா போய் உட்காருங்கிற, உனக்கு என்ன தெனாவட்டு இருக்கும்? ராணி, எனக்கு மண்வெட்டு இல்லை தெனாவட்டு எதுவுமே கிடையாது, சரியா? அது பேர்ல எதுவுமே இல்லையே. அது ஒரு வருஷம் வந்து பாடுபட்டுருச்சு வீட்டுக்கு வந்து, அதுக்காக மருமக பேர்ல ஒரு சொத்தை எழுதி வச்சிட்டேன். அதுக்கு என்னடி வந்துச்சு? பின்னாடி எல்லாம் உன் பேர பிள்ளைங்களுக்கு தானே போவோம், அது பேர்ல உள்ளது அதுவா எடுத்துட்டு போயிட போது சொல்லு பார்ப்போம். இப்போ உன் பேர்ல தான் சொத்து இருக்கு, பின்னாடி யாருக்கு போவோம்? உன் பையனுக்கு போவோம். உன் பையன் முடிஞ்சோடனே அப்படியே உன் பேர பிள்ளைங்களுக்கு தானே போவோம். அப்புறம் என்ன ஆகுது? இப்போ உடம்பு முடியாமல் படுத்த காலத்திலேயே இவ்வளோ விஷயம் நீ பண்ணியிருக்கியே, நான் இல்லைன்னா என்னென்ன பண்ணுவோம் மருமகளுக்கு? ஏய், வார்த்தையை பார்த்து பேசுடி. நான் நல்லா இருந்தப்ப நான் தானே உன்னை கவனிச்சேன். சொல்லு பார்ப்போம். இப்போ உடம்பு முடியாத நேரத்தில் உன் மருமக கவனிக்கிறா, சரிங்களா? அதுக்காக இப்படியா பண்ணுவ? உன் மருமக உனக்கு என்ன சொக்கப்படி போட்டாலோ தெரியலையா, இப்படி மயங்கி அவளுக்கு ஒரு வீட்டே எழுதி வச்சிருக்கியே, நீலாம் என்ன ஆளு? நானும் தான் உனக்கு 50 வருஷமா சமைச்சு போகிறேன், எல்லாம் செய்கிறேன். என்னைய புரிஞ்சுக்கவே மாட்டேறியே, என் மேலே இன்னமும் ஏசிறியே. நானும் என்னதான் சொக்கப்படி போகிறதுன்னு தெரில. ஏய், மருமோ புள்ள சுக்கு பொடியும் புள்ள மூக்கு பொடியும் புள்ள, புரியுதா? அன்பால எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு வந்து பண்ணுச்சு, ஒன்னே மாதிரி இல்ல. என்ன பண்ணுச்சு? நீ இல்லாதப்ப தனியா அதுவே தாண்டி எல்லா வேலையும் செஞ்சுச்சு. அதுக்கு என்ன சொல்ற? பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, உன்னையும் பார்த்துக்கிட்டு, உன் பிள்ளையையும் பார்த்துக்கிட்டு, உங்க அம்மாவையும் பார்த்துக்கிட்டு, எனக்கும் கவனிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துச்சு. அவளுக்கு போய் இப்படி பண்றியடி உன்னை எழுதி கொடுத்ததுக்கு? நான் செத்தா போயிட்டு படுத்துதானே கிடந்தேன். இருந்தாலும் வீட்டை மாத்திர விஷயத்த என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லு பாப்பா. நீங்க தான் சொல்லல, வயசான கிழவி. சரி, உன் பிள்ளைட்டாலும் சொன்னியா இல்லையா? அவனுக்குலாம் தெரியாது. இப்ப என்ன வந்தது? அடா என் பாசம் அவனே, உங்க அப்பா செஞ்ச வேலையை பாத்தியா? பண்ற விஷயத்த மட்டும் நீ கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு மனசே தாங்காதடா. என்னதுமா? என்ன விஷயம்? நம்ம வீட்டை தள்ளி ஒரு மாடி வீடு இருக்குல்ல, ஆமா, அத உங்க அப்பா உன் சம்சாரிக்கு எழுதி கொடுத்துட்டாராம். என்னதுமா எழுதி கொடுத்துட்டாரு? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வயசுல கூட எவ்வளவு விவரமா இருக்கே, சரியான மரமண்டையா இருக்கேடா நீ. இல்லம்மா, உனக்கு தெரியாதா? எனக்கு தெளிவா சொன்னதானே புரியும். தெளிவாவே சொல்றேன்டா, மரமண்டை. உங்க அப்பா அந்த சொத்தை உன் வீட்டுக்காரம்மா பேருக்கு எழுதி கொடுத்துட்டாராம். இப்ப தெளிவா புரியுதா உனக்கு? அப்படியா? சரி விடுமா, இதுக்கு ஏன் கோபப்படுற? பாரு, உன் பிள்ளையே சாதாரணமா விட்டுதான், நீ தான் அந்த விஷயத்த பெரிய சண்டையா மாத்துற. என்னடா, உனக்கு உன் பொண்டாட்டி சொக்கப்படி போட்டாளா? விஷயத்தை கேட்டு கோவப்படாம சரி பொறிங்கிற? முன்னாடி ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னியே, ஞாபகம் இருக்கா இல்லையா? அவளுக்கு ஏதாவது நகை வாங்கி கொடுறா, அவள் சொத்தெல்லாம் உனக்கு தான் வரும், அதனால இப்போ என்னடா, அப்புறம் வந்து சொத்து வந்ததுக்கு அப்புறம் அவள் பேர்ல உள்ளதை உன் பேர்ல மாத்தி கூடான்னு சொன்னியா இல்லையா? அவங்க அப்பா வீட்டு சொத்து. அதை நான் சொல்லி 6 மாசத்துக்கு மேல ஆகுது, அதை ஏன்டா இப்ப சொல்லி காமிக்கிறேன்? ஆமா பேராண்டி, எல்லாம் நீ உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தது இப்போ உனக்கே நடக்குது, பாத்துக்கோ. என்ன மாமா, எனக்கே தெரியாது எங்க வீட்டுக்கார் இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. அந்த சொத்து பிரச்சனை எப்பதான் முடியும் தெரியல. எங்க அப்பாவுக்கும் அந்த சொத்து எப்பதான் சரியா பிரிச்சு கொடுப்பாருன்னு தெரியல. அதங்காட்டி மாமியார முடிவு பண்ணிக்கிறாங்க. அம்மா, இதை நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்காத. ஏ பாட்டி, வாயில குசு பேர் போகுது, வாய மூடு.
சரி நினச்சி நீ ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? அவளுக்கு வந்தா என்ன? அவளுக்கு யாரு? அவங்க வீட்டில் போய் யாருக்காவது எழுதி கொடுப்பாளா? சொல்லு பார்ப்போம். அவளுக்கு அப்புறம் எனக்கு வரும். எனக்கு அப்புறம் என்ன? என் பிள்ளைங்க தானே செய்யுது, எல்லாம் பேர பிள்ளைங்க தானே செய்யுது. அதை நீ புரிஞ்சுக்கலையே. ஆமாண்டேன்னு அவனை சொன்னியே, இப்பயாவது புரியுதாடி உனக்கு? நானும் இத்தனை வருஷம் அமக்குழி மாதிரி இருந்துட்டு உன் பொண்டாட்டி இப்படியா பண்ணுவா? ஓ மருமக ஒன்றும் எனக்கு எழுதி கொடுங்கம்மா எழுதி கொடுங்கம்மான்னு வரல. நானா தான் இந்தாம்மா எனக்கு என்ன, எனக்கு அப்புறம் யாருக்கு? என் பையனுக்கு தான். என் பையனுக்கு இருந்தானா உனக்கு இருந்தானான்னு நான் தான் மருமக பேர் எழுதி கொடுத்தேன். புரிஞ்சுதாடி? என்ன பாட்டி எதுவுமே பேச மாட்டேங்கிற விஷயத்தை கேட்டு? என்னடா உங்க அப்பா தான் எதுவும் பேசக்கூடாது, இந்த வீட்டு விஷயத்தை தலையிடாதுங்கிறாரு. அப்புறம் என்ன பேசுறதுக்கு என்னடா இருக்கு? நம்ம பண்ணுங்க. இதோட விட்டுரு. இந்த விஷயத்தை பெரிய விஷயக்காம சண்டை போடாம அமைதியா இரு. சரியா? எல்லாம் உனக்கு புரிய வரும். 3 நாள் தான் சோறு போட்டா அதுக்குள்ள ஏன் போல இப்படி மாறிட்டானே. சரி மாமலா, எனக்கு சாப்பாடு எடுத்து வைமா, நானும் கடை கிளம்பணும். வாங்க மாமா, எடுத்து வைக்கிறேன். நீங்களும் கை கால் முகலாம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இதுமா பின்னாடி அதை என் பேர் தான் எழுதிக்குவேன். இதே நினைச்சு நீ வருத்தப்படாத. இருந்தாலும் உன் தங்கச்சிக்காரி ஒருத்தி இருக்காளே, அவளை நீங்க யோசிக்கவே இல்லையே. தங்கச்சிக்கு தானேமா, அமலாட்ட சொன்னா தங்கச்சி பேர்ல மாத்தி அவள்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். ஆமா போடா, உன் பொண்டாட்டி அப்படியே மாத்தி கொடுத்துற மாதிரி தான். அம்மா அதெல்லாம் மாத்திக்கலாமா, இந்த விஷயத்தை போட்டு நீ குழப்பிக்காம பேசாம படு. நான் போய் சாப்பிட்டு வரேன். இண்டி அமலா, இந்த வீட்லயும் நீ இவ்வளவு வருஷம் அமக்குழி மாதிரி இருந்துட்டு எதுவும் பேசாம நைஸா சொத்து எழுதி வாங்கிட்டில. இருடி, நான் சால் சரியாயி நல்லா நடந்து வந்துருவேல, அதுக்கப்புறம் இருக்குடி இரு என் ஆட்டத்தை நீ பார்க்க போற. அதுக்கப்புறம் என் முகத்தை உனக்கு காமிக்கிற இரு. ராணியா கொக்காவா? அம்மா அத்தைக்கிட்ட பேசுமா. சரி சுதா. சமந்தியம்மா சொல்லுங்க. அப்படிமா நானே கிளம்புறேன், வந்து 2-3 நாள் ஆகுது. போய் என் பொட்டி கடையும் பார்க்கணும்ல. போயிட்டு விட்டுங்களா? போறீங்க? இங்கே இருங்க, உங்க பொண்ணு வீடு தானே. நான் தான் இங்கே இருக்கக்கூடாது, பக்கத்து வீடு மச்சி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வானாலும் வர மாட்டேங்கிறாரு என் வீட்டுக்காரு. நான் தான் உங்கள்கிட்ட சொல்லணும் நான் போயிட்டு வரேன்னு. உங்கள் பிடிவாதத்துலேருந்து நீங்கள் இறங்கி வர மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பிடிவாதம் பிடிக்கிறேன்? சம்பந்தியம்மா அண்ணன் கூட இங்கே இருக்கலாம், அங்கெல்லாம் போக வேணாங்கிறாரு. நீங்கள் தான் போகணுன்னு ஒரே துடியாக துடிக்கிறீங்க. அதான் சொன்னேன். அத்தை நீ எதுவும் பேச வேண்டாம். அப்படியே எத்தனை நாள் சம்பந்தியம்மா மூண்டியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்க போகிறீங்க? அதுவும் ஒரே வீட்டில் கொடுத்து கூட யார் கூட பேச மாட்டேங்கிறீங்க. முன்ன மாதிரி எப்பவும் இருங்கம்மா, அதான் நல்லாயிருக்கும். அப்போ தானே நானும் இந்த வீட்டுக்கு வரப்போக எனக்கும் மனசு ஆறுதலாக இருக்கும். என் பொண்ணு நல்லா இருக்கு, பேத்திகளும் நல்லா இருக்குன்னு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் போகாதீங்கன்னு. ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என் வார்த்தையில குறுக்க வந்து என் மனசை கெடுக்க பார்க்குறீங்க. ஏன் சம்மந்தியம்மா உங்கள் மனசை கெடுக்கணும்? அப்படி இல்லையே, யார் சொல்லியும் கேட்க மாட்டேன். இருந்தாலும் மாப்பிள்ளை சொன்னால் நீங்கள் இருந்தானே ஆகணும் சம்மந்தியம்மா. யாரு கதிரா, அவனே மாறிட்டான். நான் வீட்டை விட்டு போகிறேன், மச்சி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவனே சரிம்மா போயிட்டு வந்தான் சொல்லுவான். இப்பெல்லாம் பேசுறீங்க? உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளை தட்ட மாட்டாரு இது வரைக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன உடனே அதை உடனே ஊன்னு கேட்பாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் தனியாக போகிறங்கிற விஷயத்த அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை. அப்படியா? ஆமாத்த, அவருக்கு வருத்தமாக தானே இருக்கும். அப்புறம் எப்படி போய் அவர் கடையில் போய் வியாபாரம் பார்ப்பாரு? சொல்லுங்கள். ஏன் சம்மந்தியம்மா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் உங்கள் பெரிய மருமக புஷ்பா இருக்காங்களே, அவள் வீட்டுக்கு எதுவும் நீங்கள் போகிறீங்களா? அம்மா என்ன இப்படி பேசுகிற? இருமா சம்மந்தியம்மா, வருஷம் அவங்க பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காக நான் ஏங்க புஷ்பா வீட்டுக்கு போனோம்? அங்கே ஒரு நாள் நான் போகவே மாட்டேன். நான் தனியாக போகிறதா சொல்கிறேன், மச்சி வீட்டுக்கு. நானே என் வீட்டுக்கார் மட்டும், அதை தான் நான் சொல்கிறேன். லட்சுமி. சமந்தி மாமா, குடிக்க ஏதாவது காஃபி டீ தண்ணி வேணுமா மாமா? காருங்க சம்மந்தியம்மா காருங்க, எனக்கு எதுவும் வேண்டாமா. நீங்கள் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டு தான் இருந்தேன். சமந்தி, நான் எவ்வளோ எடுத்து சொல்லி அக்கா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவள் தனியாக போகிறங்களதா நிலையா நிற்கிறாங்க. ஏன் லட்சுமி, எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க எல்லாரும், யார் மனசே புரிஞ்சுக்க மாட்டியா நீ? புரிஞ்சுக்கிற பக்கம்லாம் எனக்கு அப்பயே போயிடுச்சுங்க. இல்லை லட்சுமி, இந்த வீட்டில் நம்ம எவ்வளோ கனவுகளோட சந்தோஷமாக வளர்ந்துருப்போம், பேத்திகளோட எல்லார் கூடயும். சொல்லு பார்ப்போம். திருப்பியும் தனியாக போனீங்கன்னா இதே சந்தோஷம் அங்கே போனீங்கன்னா நமக்கு கிடைக்குமா? நீ நானும் ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நானும் எங்கேயாவது வெளியே போயிட்டேன்னா நீ தனியாக இருப்ப. நீ யார் கூட போய் பேசுவா அதுக்கப்புறம்? சொல்லு பார்ப்போம். அப்புறம் உனக்கு ஒரு மாதிரி தனியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, வெறுப்பாயிரும். அப்புறம் பைத்தியம் தான் பிடிக்கல லட்சுமி. இங்கேயே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாமே. நான் சொல்கிறது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோவேன். சம்மந்தி அம்மா, அண்ணே முடியாதவர் இவ்வளோ எடுத்து சொல்கிறாரு. இப்போயாவது உங்களுக்கு புரியுதா இல்லையாம்மா? ஏங்க, எப்போ நம்ம மச்சி வீட்டுக்கு நம்ம 2 பேரும் பால் காய்ச்சலான்ட்டு ஒரு நல்ல தேதியாக குறிச்சு கொடுங்க. எப்போதான் நீயும் புரிஞ்சுக்க போறியோ தெரில. என்னம்மா அத்தை இப்படி பேசிட்டு போகிறாங்க, மாமா அதை கேட்டு வருத்தமாக போகிறாரு. என்னம்மா பண்ணுறது இனிமேட்டு? ஒரே குழப்பமாக இருக்குமா, மண்டையே வெடிச்சு விழுறது போல இருக்கு எனக்கு. ஏம்மா, இதை நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்காத, எதுவும் பெருசாக நினைக்காத. உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லு, அப்போ தான் அவர் சொன்னாதான் அவருக்கு தெரியும். நம்மளே பேசினா சம்மந்தியம்மா ஒத்து வர மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன்னு வச்சுக்கோமே, அவர் ஏதாவது பேசி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் பையன் பேசினா எல்லாம் இறங்கி தானே ஆக வேண்டும். சொல்லு பாப்பான். அதனால் அவங்க வீட்டுக்காரருக்கு அதில் போட்டு வை, சரியா? சரிம்மா. சுவாதி, நாளைக்கு மேம் உன்னை செமினார் எடுக்க சொன்னாங்களே, ப்ரிப்பேர் பண்ணிடு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, யோசிச்சுட்டு இருக்கேன். என்னக்கா செமினார் எடுக்கணும்? கெமிஸ்ட்ரி. அது கெமிஸ்ட்ரியா?
ஆஹா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். உன்னை எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கேட்டியா நீ? உனக்கு கெமிஸ்ட்ரி தான் பிடிக்கணும், கெமிஸ்ட்ரி எடுத்திருக்க. இப்போ பாரு, நீ தான் கஷ்டப்படுற. எக்ஸாமில் அந்த ஃபார்முலாஸ்லாம் வராது, ஆனால் உனக்கு நிறையா ஃபார்முலாஸ் தான் வரும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும். என்னக்கா பண்ணுவ? ஆமாடி ஜோதி, அதான் மண்டையை போட்டு பிச்சு எடுத்துக்கலாம் போல தோணுது. 2 வருஷத்தில் எவ்வளவோ பார்த்துட்டோம். இது ஃபைனல் இயர், இதுக்கேண்டி நான் பயப்படணும்? இருந்தாலும் சொல்கிறேன். சுவாதி, அக்கா வருண் தான் உன்னை கூப்பிட்றாரு. தெரியும்டி. சுவாதி, வருண் ஏதோ தனியாக பேசணும் கூப்பிட்றாரு போல இருக்கு, போய் பேசிட்டு வா. நான் போல. ஏக்கா அப்படி சொல்கிற? அதெல்லாம் அப்படிதான். பாரு, வருண் பக்கத்துலேயே வந்துட்டார். போக்கா, நீ என்னமோ பேசுங்க, போங்க. நான் அங்கிட்டு திரும்பி நினைக்கிறேன். உன்னை எத்தனை வாட்டி கூப்பிடுறேன், என்னை பாக்குறியா? நான் திரும்ப மாட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்னை பாரு. அக்கா, அவங்கள்ட்ட போய் லவ்வர்ஸ் பேசுறது நீ காதில் வாங்கிக்காத, காதை பொத்திக்கோ. பஸ் வர வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுறது? சரிடி, சொல்லுங்க. முன்னெல்லாம் கிளாஸ்ல இதை பின்னாடி திரும்பி திரும்பி பார்ப்ப, சிரிப்ப. இப்பெல்லாம் ஏன் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிற? ஏன், என்னாச்சு உனக்கு? அப்படிலாம் இல்லையே, நல்லா தானே இருக்கேன். சொல்லாத சுவாதி, நீ நிறைய மாறிட்ட. நீ, உங்க அம்மா, உங்க பாப்பா 3 பேரும் பார்க்கல என் கூட பேசுனீங்களா? அப்பதான் என்கிட்ட லாஸ்டா நல்லா பேசினது. அதுக்கப்புறம் என் மூஞ்சி கொடுத்து கூட சரியா பேச மாட்டேங்கிற. என்னை பார்த்தா சிரிக்கவும் மாட்டேங்கிற. ஏன் வேண்டாம் விருப்பம் என்னை இப்படி நினைக்கிற? ஏன் நான் உனக்கு பிடிக்கலையா உனக்கு? அப்படி நான் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லையே. நீங்களும் நினைச்சினா நான் என்ன பண்றது? ஆமா சுவாதி, உங்க தாத்தாக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்தது. நான் வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு. அப்ப கூட நீ என்கிட்ட சரியா பேசல, அவங்க கொடுத்து கூட. ஏன் என் மேல உனக்கு என்ன கோவம்? ஒரு கோவமும் இல்லையே. டேரக்டா கொஸ்டின் குறை சுவாதி, என்னை லவ் பண்ண விருப்பமா இல்லையா? கடைசி வரைக்கும் என் கூட நீ வருவியா மாட்டியா? அதுக்கு பதில் சொல்லு. என்ன சொல்றது? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. இதோட நம்ம காதல் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ற சுவாதி? இனிமேல் நம்ம காதல் அவ்வளவுதானா? எல்லாம் முடிஞ்சிருச்சா? என்னக்கா பஸ்ஸையும் காணா, வாக்கா போய் ஓரமா உட்காந்துங்களா? இவங்களுக்கு நடுவில் ஏன் நந்திமா நான் நின்றுட்டு? சரி ஜோதி, அம்மா வருண், இதோட நம்ம லவ் நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னை மறந்துடுங்க. எப்படி இப்படிலாம் சொல்ல மனசு வருது உனக்கு? சொல்லு பாப்போம். நீதான் உன் காதலை என்கிட்ட சொன்ன. இப்ப நீ ஏன் வேணாங்கிற? ஏன், என்னாச்சு உனக்கு? ஆமா வருண், நான் தான் உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொன்னேன் ஃபோனில். அப்பையும் தெரிஞ்சுமா இன்னுமே என்னை லவ் பண்ணுறீங்க? இத்தனைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிக்கு என்னை ஏற்றுக்க மனசு வரவே மாட்டேங்குது. வேண்டாங்க, நான் ஆரம்பத்திலேயே எங்கள் வீட்டில் நல்லா வளர்த்துருக்காங்க. என்னைய தத்து பிள்ளையாக இருந்தாலும் நல்லா பாசமாக வளர்த்துருக்காங்க. இப்போ உண்மை தெரிஞ்சதும் எங்கள் பாட்டிக்கே என்னை பிடிக்க மாட்டேங்குது. அதனால் வேண்டாங்க, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்கள் அதை பார்த்து நல்லா இருந்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் பிடிச்ச மாதிரி எங்கள் அப்பா அம்மா சொன்ன மாதிரி அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அவங்க நம்ம காதலை புரிஞ்சுக்கலனாலும் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல புரிஞ்சுதானே ஆகணும். நான் நல்லா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல என்னை புரிஞ்சுக்குவாங்களே? வீட்டில் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் தான் சொல்லிட்டேல, நீங்கள் நல்லா இருந்தாலே எனக்கு போதும். மற்றபடி என்னை கட்டிட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். வேணாம், விட்டுருங்க. இதோட நம்ம காதல் முடிஞ்சதுன்னு நினச்சிக்கோங்க. மன்னிச்சிடுங்க வருண், என்னோட முடிவு இதுதான். இதுக்கப்புறம் என்னை மாற்றவும் முயற்சி பண்ணாதீங்க. என்னைய திருப்பி திருப்பி சுவாதின்னு பேசவும் என்கிட்ட வராதிங்க. நான் எங்க அம்மாட்டையும் சொல்லிட்டேன் சுவாதி, நம்ம காதல. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்களே. உங்கள் அம்மா சரின்னு சொன்னாலும் என்னைய காரணம் காட்டியே சொல்லிடுங்க. அவங்க வீட்டில் ஒத்துக்கலை, அவங்க அம்மா அப்பா சொல்கிற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க. இதான் உன்னோட முடிவா சுவாதி? ஆமாம் வருண், இதான் என்னோட முடிவு. இனிமேல் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்களும் கொடுக்க வரமாட்டேன். உங்கள் படிப்பை நீங்கள் பாருங்கள், என்னோடதை நான் பார்த்துக்கிறேன். பாய். ஒரு வார்த்தையில ஈஸியா சொல்லி முடிச்சுட்டு நம்ம காதல் இதோட முடிச்சுக்கலாம், இதுக்கு மேல வேணாம் அப்படின்ட்டு. ஏன் சுவாதி, அப்படியே என்கிட்ட பழகுன? சொல்லு பார்ப்போம். என்கிட்ட உயிரா இருந்தியே, நானும் உங்ககிட்ட அப்படிதானே இருந்தேன். உங்க வீட்டாளுங்க சொல்றதை நம்பி இனி இப்படி ஏமாத்திட்டியே சுவாதி. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண சுவாதி? என் மனசுல காதலை வளர்த்து ஏன் இப்படி சொல்லி போயிட்ட? சொல்லு பார்ப்போம். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா ஈஸியா சொல்லிட்டு போயிட்ட. ஆனா உன்னையும் நம்ம காதலை மறந்துட்டு நான் எப்படி இருக்க போறேனே தெரியல சுவாதி. எப்படி இருக்க போறேனே தெரியல.